வெல்கம் டு வசந்திஸ் ஃபேஷன் டிசைனிங். வணக்கம்.
பொட்டிங் ஆரம்பிக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு எப்போ வந்துச்சு? ஆக்சுவலாக அது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அம்மா நல்லா தைப்பாங்க. அம்மா வந்து எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா தான் தைச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ 10th பாஸ் பண்ணதோடனே நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும். அது படித்து முடிச்சுட்டு பட் ஆனால் படித்ததுக்கு என்ன அது நான் பண்ணலை, ஃபாலோ பண்ணலை. ஸோ இது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா எகெயின் ஐ ஸ்டார்டட் திஸ் 10 years பேக். இது நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இது இப்போ 10 வருஷமா நடத்திட்டு 10 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து உங்களை என்கரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா? யா அந்த கஸ்டமரை இன்னமும் கண்டினியூ பண்ணுங்க. 10 yearsக்கு முதல்ல எனக்கு வந்த கஸ்டமர் ஸ்டில் அந்த கஸ்டமர், அந்த ஃபேமிலி எல்லாருமே என்னட்டு தான் வர்றாங்க. என்ன கேட்டால் அந்த ஒர்க் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் அண்ட் நீட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க எப்போவுமே. ஃபாரின் கஸ்டமர்ஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதால் எனக்கு ஓகே, எனக்கு நல்லா போயிட்டே இருக்குது. 10 years வந்து ஒரு ஃபெயிலியர் வரலை, சக்ஸஸாக தான் போயிட்டே இருக்கு. நோ அப்ஸ் அண்ட் நோ டவுன்ஸ், ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது. இப்போ நீங்க ஃபாரின்க்குலாம் தச்சு கொடுப்பாங்க. ஆமா, ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா. இப்போ மெட்டீரியல்லாம் அவங்க கொடுப்பாங்களா இல்ல நீங்களே? இல்லை, நார்மலி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க வேறு கடையில். அந்த சாரீஸ் வந்து எங்கிட்ட வந்துடும். அவங்க மெஷர்மெண்ட்ஸ் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸை திரும்ப நான் ரீகரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு இதுக்கெல்லாம் மெஷர்மெண்ட்டை தப்பாக போயிருக்குது, நீங்கள் தப்புன்னு வீடியோ கால் பண்ணி வீடியோவில் அவங்கள நான் வச்சு இப்படி எடுங்கன்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்டை நான் எடுத்து அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக் பண்ணி கொரியரில் பண்ணிடுறது. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் வந்து நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும். எனக்கு அப்போவுமே நல்லா இருக்குது, ஃபிட்டிங் நல்லா இருக்குது, முதல்ல அந்த மெஷர்மெண்ட்டை விட இந்த மெஷர்மெண்ட் நல்லா இருக்குது, அந்த ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும். என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் இங்கே பண்ணுவீங்க? ஆரி ஒர்க் இருக்குது அண்ட் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறோம். அப்புறமா ஸ்டிச்சிங் ஃபார் சுடிதார், சாரி பிளவுசஸ், எனி டைப் ஆஃப் சாரி பிளவுசஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே. பட் நான் வந்து யாரும் பிளவுஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நான் செய்ய மாட்டேன். மெஷர்மெண்ட்ஸ் பண்ணித்தான் நான் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். அளவு எடுத்துட்டேன். யாரும் அளவு சட்டை குழந்தாலும் நான் அதை எடுக்க மாட்டேன். எல்லாருக்குமே அது 1 to 9 years மட்டும் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் சார்ட்டே இருக்குது. ஸோ அந்த இதுக்குள்ள தான் இருக்கும். ஒரு சில பேர் தான் ஃபெட்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க எதுவும் பேபிஸ் அழைச்சிட்டு வந்தால் நான் முதல்ல எடுத்துடுவேன், பேபிஸுக்கும் எடுப்பேன். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த டைட் ஃபிட்டிங்காகவே இருக்கும் எப்போவுமே. நியூ பேபி பார்ன்ல இருந்து ஃபுல் ஸ்கர்ட் தச்சு அனுப்பியிருக்கிறோம், ஃபாரினுக்கு அனுப்பியிருக்கிறோம். இன்னும் பேபி பிறக்கல, ஆனால் ஃபுல் ஸ்கர்ட் பிளவுஸ் போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் வருமா? அதுதான் பெரிய தொல்லை. அது ரொம்ப வரும். என்ன எல்லாருமே இதுல ஆன்லைன்ல வாங்கிட்டு வர்றாங்க, சைஸஸ் தெரியாது. அப்புறம் வந்து கையை பொருத்தி கொடு, காலை பொருத்தி கொடு, சைடை பொருத்தி கொடுன்று, அது ஒரு பெரிய தொல்லை. அது பண்றோம், என்ன செய்யறோம், அவங்க தெரியாமக்கெல்லாம் வாங்குறாங்க, என்ன பண்ணித்தானே கொடுக்கணும். பட் சார்ஜஸ் தான். நான் அதான் சொல்றேன், நீங்க அதை வாங்குறதுக்கு நீங்க வந்து மெட்டீரியல்ஸ் எடுத்தாச்சு, உங்களோட ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும், தச்சுட்டு போடுங்க சொல்லி. பட் இன்னும் ஆன்லைன்ல கொஞ்சம் சீப்பா இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கா என்னென்ன மெட்டீரியல்ஸ் நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கீங்க? ஃபாஸ்ட் மூவிங்கா போயிட்டு இருக்குங்க. ஃபாஸ்ட் மூவிங் சொல்றது சாரி பிளவுசஸ் தான் எனக்கு ஃபாஸ்ட் மூவிங். ரொம்ப எல்லா மெட்டீரியல் சாரீஸ், பட்டு சாரீஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, டிசைனாக கேட்பாங்க. எல்லாமே பின்ட்ரெஸ்ட்ல பார்த்துட்டு அந்த டிசைன் எடுத்துட்டு தருவாங்க. முடியுமான்ட்டு முடியாதுன்னு சொன்னது இல்லை, ஓகே முடியும். அவங்க கேட்குற டிசைன்ல நீங்க எப்படி வேணும்னாலும் பண்ணி கொடுக்கலாம். சாரீஸ் எடுத்துட்டு வருவாங்க, ஃப்ராக் தச்சு கொடுவாங்க. இப்போ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், சரியா? வெரி 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 ஃபேட் சாரி எடுத்துட்டு வந்துருந்தாங்க. இது ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். பட் she likes it. சாரியில பண்ணினது தான் அவங்க கஸ்டமைஸ் பண்ணிருக்கு. ஸோ அவங்க அவ்வளவு ஃபெட்டா இருப்பாங்க. பட் போட்டு பார்த்தாங்க, நல்லா இருக்குது அவங்களுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட 6வது ஃப்ராக் எங்கிட்ட வராங்க சாரி எடுத்துட்டு. இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரிலாம் கூட ஸ்டிச் பண்றீங்களா? மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ் நான் ஸ்டிச் பண்றேன்ல, அது வந்து முன்னாடி ஜிப் எல்லாம் வச்சு தைக்கணும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த பேமெண்ட் வந்து நமக்கு கிடைக்காது.
இப்போ சாரி பிளவுசஸ் இருந்தால் ஈஸி, வித்தின் 2 days 3 days, சில நேரம் டே மார்னிங் கொடுத்துட்டு ஈவினிங் கேட்பாங்க, அது கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். சார்ஜஸ் வில் பி கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். எடுக்கிற நார்மல் சார்ஜஸை விட அர்ஜென்ட் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் கொடுத்து ஸ்டிச் பண்ணணும்னா எவ்வளவு நாளுக்குள்ள சீக்கிரமா கொடுப்பீங்க மேம்? அதான் சொன்னேனே, இப்போ ஏஜென்ட்னு சொன்னாலும் 3 daysலயும் கொடுப்பேன், 1 monthலயும் கொடுப்பேன். இப்போ நீங்க நார்மல் சார்ஜ்னு ஒன்று சொன்னீங்க, ஆமா, அது எவ்வளவு நாள் டைம்? அது வந்து 4 days. 4 days. ஆ, ஒரு பிளவுஸ் ஒரு பிளவுஸுக்கு 4 days. ஒரு பிளவுஸோ சுடிதாரோ ட்ரெஸ்ஸோ கொடுத்தா 4 days அது சார்ஜஸ் தான். 4 daysக்கு அப்புறமா அதே சார்ஜஸ் தான். அந்த 4 daysக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க சார்ஜ் கம்மி பண்ணது இல்லை, பட் 4 daysக்கு மினிமம் 4 days. 4 days. ஆமா. நீங்க பண்ணி ரொம்ப நாள் எடுத்த ஒரு ட்ரெஸ்னா என்ன மேம் சொல்லுவீங்க? நோ சான்ஸ். எல்லாமே சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருவீங்க. ஒரு No Dress chance. எவ்வளவு நேரத்துல ஸ்டிச் பண்ணுவீங்க? ஒரு ட்ரெஸ் வந்து ஆக்சுவலா நான் வந்து ஒரு 2 மாஸ்டர்ஸ் டெய்லர்ஸ் எல்லாரும் வச்சிருக்கேன். யூனிட் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ கட்டிங் மாஸ்டர் கட் பண்ணாலே டெய்லர்ஸ் வந்து வித்தின் டே 1 day ஸ்டிச் பண்ணி கொடுத்துடுவாங்க. உங்ககிட்ட வந்த கஸ்டமர் யாருமே என்னைக்குமே டிசப்பாயின்மெண்டோட போனது கிடையாது. ஆஹா, நெவர். உங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை பாராட்டிட்டு போன கஸ்டமர்ஸும் இருக்காங்களா? அது எண்ணில் அடங்காது. இப்போ வேணுமெண்டா அது ஈவினிங் வருவாங்க ஒரு லண்டன் கஸ்டமர்ஸ் டே. இன்னொன்று நான் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வரவங்களுக்கு 10-20 பிளவுசஸ் தைப்பேன். ஆனால் அந்த 10-20 பிளவுஸையும் நான் ஃபிட்டிங் ரூம்ல போட்டு பார்த்து முடிச்சு தான் வெளியில அனுப்புவேன். 10 பிளவுஸையும் போடுங்க, எனி ஆல்ட்ரேஷன் இதுல உட்காந்து அதை பண்ணி கொடுத்து தான் இந்த கஸ்டமர்ஸை வெளியில அனுப்புவேன். நான் சில நேரங்களில் ஃபாரின் கஸ்டமர்ஸ் வந்து 11:30 12க்குலாம் வருவாங்க இங்க. ஸோ நான் இங்கே தான் இருப்பேன். நைட் 11 or 12 இங்கே மட்டும் இருந்து அந்த கஸ்டமரை முடிச்சு போட்டு பார்த்து அவன் அதுக்கப்புறமா தான் நாங்கள் வெளியில போவோம். ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன மேம் ஆரம்பிக்குது உங்களோட ஸ்டார்டிங் பிரைஸ்? ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஒரு பிளவுஸுக்கு வந்து வித் லைனிங் 650. இது வரைக்கும் நீங்க பண்ணதுலேயே காஸ்ட்லியான ட்ரெஸ்னா என்ன மேம் சொல்றீங்க? ஆரி ஒர்க் பிளவுஸ் அது காஸ்ட்லியாண்டா 9000 rupees வந்துடுச்சு. ஆரி ஒர்க் ஒன்று தான் காஸ்ட்லியா இருக்கும். மற்றபடி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பாவாடை சட்டை எல்லாம் நார்மலாக இருக்கும். சுடி தைக்கணும்னா இவ்வளோ ரேட் போடுவீங்க? சுடிதார் வந்து 750. ஆனால் அதையும் நீங்கள் டிபெண்ட் ஆன் பேண்ட், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பேண்ட் கேட்பீங்க, பேரலல் பேண்ட் கேட்பீங்க, பட்டியாலா பேண்ட் கேட்பீங்க, இல்லெல்லாம் பேண்ட்லாம் இருக்குது. என்னென்ன பேண்ட்டோ அந்த பின்ட்ரெஸ்ட்டோ என்னோ ஃபோட்டோவை பார்த்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாரும், இதை மாதிரி வேணும் அதை மாதிரி. ஆனால் ஒரு சில பேருக்கு அது நல்லா இருக்கும் கேட்கும் போது, ஆனால் ஒரு சில பேருக்கு அது சூட் ஆகாது. ஸோ நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுவோம், இது போடுங்க இதை போடாதீங்க. உங்க ஷேப்க்கு இது போட்டா நல்லா இருக்கும். அதை வந்து நாங்கள் சொல்லி கொடுப்போம் என்ன மாதிரி இருந்தது. உங்க ஃபேவரட் ட்ரெஸ் என்ன? சுடிதார். அதாவது நமக்கு நம்ம தைக்கணும்னு எடுத்த உடனே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கு தெரியுங்களா? ஆமா ஆமா, அந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போடுற ட்ரெஸ் நான் கேட்கல, எடுத்த உடனே நான் இதை ஈஸியா தச்சிருவேன்ப்பா இதானே முடிச்சிடுவேன். எனக்கு அதிகமா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சின்ன பசங்களுக்கு தைக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். எந்த ஃப்ராக்கை பார்த்தானே ஓ இந்த மெட்டீரியல் இந்த பொண்ணுங்களுக்கு தைச்சு சின்ன பசங்களுக்கு தைச்சா, நான் படிக்கும் போது எனக்கு அந்த சின்ன வயசுல வந்தபடியா அந்த ஆர்வம், அது சின்ன பசங்களுக்கு தைக்கணும், நல்ல அந்த பர்த்டே ஃப்ராக்ஸ் அப்படி இப்படி பண்ணணும்ன்ற ஆசை. ஆனால் அது இன்னும் பண்ணல. ஃபியூச்சர் எதுவும் வர்றாங்களா தெரியல. எல்லாருமே பாவாடை சட்டை தான் எடுத்துட்டு வாங்க சின்ன பசங்களுக்கு. இது பார்ட்டி ஃப்ராக் தச்சு கொடுங்க, அதுக்கு தச்சு கொடுங்கன்றது யாருமே என்ன, எல்லாமே கடையில சீப்பா இருக்குது, நாங்க தச்சோம்னா அது காஸ்ட்லி ஆகிடும். இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்ன மாடல் எடுத்தா நீங்க ஈஸியா தைக்கலாம். பிகாஸ் எனக்கு எல்லாருமே, நானே ஃபேஷன் டிசைனர். ஸோ அப்போ நானே டிசைன் பண்ணிட்டும் கொடுத்துடுவேன், இப்படி பண்ணுங்க இப்படி போடுங்க, இந்த நெக்கெல்லாம் இந்த நெக்கெல்லாம் இருந்து இப்போ இதுல பால்ஸ் வச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பால்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். இது வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க் மாடல், போட் நெக் பேட்ச் ஒர்க் மாடல், போட் நெக் இருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட். இது சாரி, இது வந்து சாரி. ஸோ சாரியில இருந்து ஒரு பீஸ் எடுத்து தைச்சிருக்கு. இதுவும் போட் நெக் மாடல் தான். இது சின்ன ஹோல். நார்மலா மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தாலும் நீங்க வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா மேம்? சஜஷன் அதுதான் நம்மளோட பொறுப்பு. அதான் நீங்களும் டிசைன் பண்ணி கொடுப்பீங்க? டிசைன் பண்ணி கொடுப்பேன், இப்படி போடுங்க, இது போட்டா இப்படி நல்லா இருக்கும்,
சுடிதார் கூட எடுத்துட்டு வருவாங்க மெட்டீரியல். ஸோ நான் சொல்ற பிளேடை வச்சு தையுங்க, அம்பர்லா கட் போட்டுங்க. ஒரு ஃபிகரை ஒரு ஆளை பார்க்கும்போது தெரியும் என்ன எது சூட் ஆகும், இது என் நெக்கோட சொல்லிடுவேன் என்ன நெக் அவங்களுக்கு சூட் ஆகும் சூட் ஆகுதுங்கிறது. இது வந்து கப் வச்சு தைக்கிறது. ஸோ சில பேருக்கு இந்த ட்ரெண்ட் இப்போ போய்கொண்டிருக்கு, எல்லாரும் யங்கர்ஸ் கூடுதலாக கப் தான் வச்சு போடுவாங்க. என்ன கேட்டால் பேக் நெக் வந்து எப்போவுமே டீப்பாக இருக்கும். ஸோ அதால எல்லாருமே கப் வச்சுட்டு தான் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருவேளை மெட்டீரியல் இல்லாம உங்ககிட்ட வந்தாங்கன்னா மெட்டீரியல் இருக்குங்களா? மெட்டீரியல் இல்லை, வெரி சாரின்னு சொல்லிடுறேன். என்று கேட்டால் அவங்களோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும், என்னுடைய டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நான் ஒரு மெட்டீரியல் வாங்கி தைச்சிட்டு ஐயோ எனக்கு இது பிடிக்கல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ வெரி சாரி, ஃபர்ஸ்ட் திங் வெரி சாரி. எதுவும் ஷாப் கேட்டாங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கு, அங்கே இருக்கீங்க போய் வண்டிட்டு வாங்கன்னு சொல்கிறது. நீங்களும் சஜஷன் பண்ணுவீங்க எந்த கடையில மெட்டீரியல் நல்லா இருக்கும் அந்த மாதிரி? கேட்டால் சொல்லுவோம், கேட்கலன்னா அவங்களே வாங்கிட்டு வர சொல்கிறது. மோஸ்ட்லி எங்களுக்கு இந்த ஏரியால பக்கத்துல ஜோதி, நவீன் ஃபாரின் கஸ்டமர்ஸ்னா எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து? எனக்கு கூடுதலா கனடா, லண்டன், பிரான்ஸ் தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே. இந்த நேத்தும் ஃபுல்லா ஒரு பார்சல் போச்சு, பிரான்ஸ் தான் ஜாஸ்தி வரும். கனடா கஸ்டமர்ஸ் வந்து என்ன சில டூருக்கு வருவாங்க, வரும்போது எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு. ஆன்லைன் கஸ்டமர்ஸும் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ஆமா, ஆன்லைன் கஸ்டமர்ஸ் சென்னையில இருக்கு. ஸோ எனக்கு எல்லாரும் கால் பண்ணிட்டு டான்ஸர் பண்ணிடுவாங்க. நுங்கம்பாக்கம், டி நகர்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ டான்ஸர் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நான் முதல்ல போயிட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வரபடியா அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு. கடையோட டைமிங் என்ன? மார்னிங் 10:30 டு அது ஈவினிங் 10:30, 11 ஆகிடும். நம்ம கடைக்கு விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் அதே மாதிரி நாங்கள் தச்சு கொடுப்போம். ஆனால் அது உங்களுக்கு பொருந்த மாட்டதான்றதை நாங்கள் சொல்லி கொடுப்போம். அதே ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறோம். இப்போ அது வந்து ட்ரெண்டாக இருக்குது மிஷின் எம்ப்ராய்டரி. என்று கேட்டால் அது வந்து எந்த நேரம் எப்போவுமே நீங்கள் போட்டுக்கலாம் மிஷின் எம்ப்ராய்டரியை. ஆரி ஒர்க் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மட்டும் போட முடியும். ஸோ அது பண்ணிகிட்ருக்கோம். டிசைனர் ப்ளவுஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைனர் ப்ளவுஸ், பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் அண்ட் சுடிதாரில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள் நம்ம கடையை, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ. எங்களுடைய கடைக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க, நம்பிக்கையோட போகலாம். நீங்கள் ஸ்பெஷல் டேக்கு நம்ம கடைக்கு வாங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க.